வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பார், அதுலேயும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது மெடிச்சனல்ஸ் அந்த கிளட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 14 ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 ஆமாங்க. இந்த NS சீரீஸில் இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு NS 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு NS 200 அண்ட் NS 160யோட ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். டிசைன் ரியலி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டான்ஸில் இருக்குது. டிசைன் விஷயத்தில் லுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறையே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.8 bhp பவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 103 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பவரானு கேட்டிங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது, ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் ஆஃபர் பண்ணுதுன்னு வேணால் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர் மைலேஜ்லாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு ஆவரேஜான ஒரு மைலேஜ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஆமாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட அந்த ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,35,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,40,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED லைட்டு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதை மாதிரி ஒரு சில நல்ல ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் அது உங்களுக்கு தேவையா இல்லைன்றதும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். சரி, ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட FZS F5 ஆமாங்க. இந்த ஒரு லிஸ்டிங்லேயே ஒரு வெர்சைலான, அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த Yamaha FZ-F5 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் லுக்ஸு சும்மா சொல்லக்கூடாது, பார்க்கறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட்டுன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் கேப்பபிளாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp பவர்ஸும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்லேயே சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒரு கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் ஆஃபர் பண்ணுது. பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரிலையபிலிட்டியும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அது வந்து ரியலி எக்ஸலண்ட்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 48 kmph வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜும் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50+ கூட ஒரு சில பேருக்கு தரதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி சேம் டிஸ்க் பிரேக் தான். பிரேக்கிங்கும் ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் நான் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,46,000 கிட்ட வரைக்கும் வருது. நீங்கள் இதில் V4 மாடல் போகிறீங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் வரும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் என்ன பொறுத்தாலும் இது ஒரு எனஃபான ஒரு வேரியண்ட் தான். இதுவுமே ஒரு சூப்பரான ரேஞ்சு. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட Xtreme 160R ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாகவே இந்த ஒரு ஹீரோ Xtreme 160R தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஸ்லைட்லி உங்களுக்கு ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளை தான் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தை ரியலி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 bhp
பிஹெச்பி பவர்ஸையும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 107 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு டாப் எண்டில் அந்த அளவுக்கு சொல்லும்படிலாம் இருக்காது. டாப் எண்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்கும். பட் மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆக்சிலரேஷன் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 46 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmpl நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் ஆர் டிஸ்க்குன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். V2 மாடலில் நீங்கள் V4 மாடல் போகிறீங்கப்போ அதில் மேபி டியூவல் சேனல், பட் ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸிங் அதையும் அது நம்ம லிஸ்டிங்கும் கிடையாது. நம்ம பார்க்குறது வந்து ஜஸ்ட் V2 தான். இதோடைய ஆண்டோர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,40,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சேஃபரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும். அட் த சேம் டைமில் ஒரு யூனிக்கான ஒரு லுக்கும் இருக்கணும். அது கூட எனக்கு ஒரு சூப்பரான மைலேஜும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி மல்டி பர்பஸை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இருக்காமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவு இந்த செக்மெண்ட்லேயே செம ஒரு ஷார்ப் அண்ட் நல்ல ஒரு அக்ரோசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோட டிசைனுக்கு ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த வெஹிக்கிளுமே இல்லைன்னே சொல்லாமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 95 km/h வரைக்கும் முடிச்சு முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் 59 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி ஓனர் ரிப்போர்ட்டடே சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்றதுல டவுட்டே கிடையாதுங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்மே கூட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யாருமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல. பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R மட்டும் கொடுக்குறாங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட வந்து ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இது லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு வந்துட்டாலே உங்களுடைய ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்க வேண்டிய ஒரு வெஹிக்கிள் இந்த டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு குறையில ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் திங்ஸை லோட் பண்ணி இந்த வெஹிக்கிளை ஒரு வெல் ஃபீச்சர்டு வெஹிக்கிளாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve 3-valve ஒரு ஆயில் அண்ட் ஏர் கூல்ட் இன்ஜின் பார்த்தோன்னா வச்சிங்களேன் இந்த செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்காத ஒரு செட்டப். ஏன்னா 3-valve செட்டப்பும் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த 125 கொடுக்கல. அல்லாமல் அந்த ஒரு ஆயில் கூல் சிஸ்டம் இந்த ஒரு 125 கொடுக்குறதுன்றது இவங்க மட்டும்தான். ஆமாங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய டிரான்ஸ்மிஷன் டைப் ஒரு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் 99 km/h, மைலேஜ் 57 kmpl. உண்மையாக சொன்னால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுன்றப்ப ரியலி இன்ஜின் ஒரு சூப்பரான ரேஞ்சு. பட் நான் ரிஃபைன்மெண்ட்க்கு மட்டும் கொஞ்சம் கம்மி. நீங்கள் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் பார்த்து அந்த இன்ஜினை கொஞ்சம் ஸ்மூத்தாக லைஃப் ஓட்டினீங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் லைஃப் வரும் நல்லா. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு. ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. எஸ்பிடி மூலமாக தான் கம்பைன் பண்ணிக்காங்க. ஏபிஎஸ்லாம் இந்த இடத்துல கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.